பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கேட்டில் வந்து நம்மள்ட்ட ரிப்பேருக்காக வந்திருக்கு. இந்த கேட்டில் என்ன பழுதுன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் எரியுதில்லை, பவர் சரியாக வருதில்லை, பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு கொதிக்குதில்லை. இந்த பழுதை சரி பண்ணி தர சொல்லி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து நாம் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் கேட்டில் என்ன பழுது இருக்குது, நாம் எப்படி சரி பண்ணலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கேட்டில் வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்கு வந்திருக்கு. இந்த எலக்ட்ரிக் கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து ஒன்றாகுதில்லை. இந்த பழுதை சரி பண்ணி தர சொல்லி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த கேட்டில் வந்து என்ன பழுது இருக்குது, இதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கேட்டில்ன்ற பவர் கேபிளை வந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து ஒன் பண்ணுறோம். இப்போ ஒன்றில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் வந்து எரியுதில்லை, நம்மளுக்கு பவர் வந்து வரலை. இப்போ வந்து நாம் இதை பிரிச்சுட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பழுது இருக்குன்றதை டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து ஒன்றில் தான் இருக்குது, இண்டிகேட்டர் லைட் எரியுது. பார்த்தீங்கன்னா நாம் எலக்ட்ரிக் கேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கனெக்டரை வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சில வேளையில் பார்த்தீங்கன்னா பாஸ் கனெக்டர்லேயும் வந்து நம்மளுக்கு பழுது வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த 3 டொப் பிளக்லேயும் பழுது வரும். இப்போ வந்து இதை பிரிச்சுட்டு நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள். டிஜிட்டல் மல்டிமீட்டரை ஒன் பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸர் மோடு, அதாவது டயோடு சிம்பிள் கொடுத்துருக்க இந்த ரேஞ்சில் 40 வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த பாஸ் கனெக்டருக்கும் இந்த பின்னுக்கும் வந்து தொடர்பு கிடைக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த லைனுக்கு வந்து நம்மளுக்கு தொடர்பு கிடைக்குது. இப்போ இந்த பின்னை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு வந்து நம்மளுக்கு தொடர்பு கிடைக்கல. இப்போ இந்த டொப்பை வந்து நம்ம பிரிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கேட்டில் ஏற்கனவே ரிப்பேருக்கு போய் தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கேட்டில் இந்த மாதிரி ஒரு டொப் பிளக்கோட வராது. இப்போ வந்து நாம் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்குறாங்க. சப்ளை கிடைக்குதான்றதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து நல்லா இருக்குது, ஃபியூஸில் எந்த பழுதும் இல்லை. இப்போ இந்த லைனை எப்படியோ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த லைன் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைன் இது. பார்த்தீங்கன்னா இங்கே லைன் கிடைக்குது. இப்போ இந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் தொடர்பு கிடைக்குது, ஆனால் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கும் இதுக்கும் வந்து தொடர்பு கிடைக்குது இல்லை. இங்கே தொடர்பு கிடைக்குது, இந்த பின்னுக்கு தொடர்பு கிடைக்குது இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் பவர் வந்து இந்த பின்னுக்கு போவதில்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பின்னையும் சேர்த்து சால்டர் இஞ்சத்தை வச்சு ரெண்டையும் இணைச்சி ஒட்டிட்டு இப்போ வந்து நாம் எலக்ட்ரிக் கேட்டில் ஒன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுட்டு. பாருங்கள், ரெண்டையும் வந்து இப்போ வந்து நான் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லைனில் இருந்து வர்ற இந்த பின்னால் வர்ற கரண்ட் வந்து இந்த பின்னுக்கு வருதான்றதை டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இந்த ப்ரோப்பை வைக்கிறேன், இதை வந்து இங்கே வைக்கிறோம். நம்மளுக்கு தொடர்பு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ வந்து நாம் பூட்டிட்டு கேட்டில் வாட்டரை விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு வந்து சட்டப்படி
தொடர்பு கிடைக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு பழுது இருந்தபடியாக தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேட்டில் வந்து பவர் ஒன்றாகலை. இப்போ வந்து நம்மளுக்கு தொடர்பு கிடைக்குது. இந்த பின்னையும் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக வருது. இப்போ வந்து நாம் எலக்ட்ரிக் கேட்டில் தண்ணியை வச்சு ஒன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்சை வந்து ஒன் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த இண்டிகேட்டர் லைட்டை வந்து பாருங்கள். லைட் தெரியுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்ப்போம். தண்ணி எப்படி கொதிக்க போகுதுன்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் வந்து சரியாக எரியுது. இப்போ வந்து நாம் பார்க்கலாம் தண்ணி கொதிக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேட்டில் வந்து பவர் வந்து சட்டப்படி வருது. இப்போ வந்து தண்ணி எப்படி கொதிக்கின்ற பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சட்டப்படி எலக்ட்ரிக் கேட்டில் வேலை செய்யுது. நல்லது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் கேட்டில் வந்து இந்த மாதிரி பவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால், பவர் ஒன்றாகாமல் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேட்டில் வர சின்ன சின்ன பழுதுகளை வந்து நீங்களே செக் பண்ணி நீங்களே சரி செய்ய முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.